So hello friends, welcome back to our channel. In a new video நம்ம என்ன பார்க்க போறோம்னா Photoshop beginner tutorial part 1 தான் பார்க்க போறோம். வாங்க ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். So friends, நீங்க யாராச்சும் வந்து என்னோட Photoshop ஓட introduction வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நான் ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணிருக்கேன். இதுக்காக நீங்க வந்து அதை போய் பாருங்க. ஒருவேளை நீங்க introduction போய் பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு எப்படி டவுன்லோட் பண்ணனும்னு இருக்கும். அது இங்க சைடுல இருக்கதோ இந்த பார்ல இருக்க எல்லா டூல்ஸ் பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்திருப்பேன். அப்போ அதை பார்த்துட்டு வந்து இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, இது இப்படி தான் யூஸ் பண்ண மாட்டேன். அது நீங்க அந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லிருப்பேன். நீங்க எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு போய் பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, இப்போ நம்ம இந்த வீடியோல என்ன கண்டென்ட் இருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த கண்டென்ட்ல என்ன பார்க்க போறோம்னா இங்க இருக்கிற 4 டூல் உங்களுக்கு தெரியுது பாத்தீங்களா? இந்த 4 டூலை பத்தி தான் பார்க்க போறோம். சரி, ஓகே, நம்ம கண்டென்ட் குள்ள போயிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஃபர்ஸ்ட் டூல் பேர் என்னன்னா மூவ் டூல். இந்த மூவ் டூல் என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுட்டு இருக்கோம். இது வந்து நார்மல், எதுவுமே பண்ணாது, மூவ் தான் பண்ணும். இப்பயே இது மூவ் ஆகலன்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்து நான் வந்து லேயர்ல வச்சில, இது வந்து பேக்ரவுண்ட்ல லாக் வச்சிருக்கேன். இப்போ நான் இது வந்து டபுள் கிளிக் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டேன்னா இது இப்போ லேயர் ஆயிடுச்சு. இப்போ மூவ் பண்ணீங்கன்னா பாருங்க, பேக்ரவுண்ட் வந்து லேயர் ஆனதுனால இப்போ பேக்ரவுண்ட் தெரியும், ஆனா லேயர் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஆனா இது வந்து பேக்ரவுண்ட்ல இருக்கும்போது நல்லா இருக்கும். ஏன்னா இது வந்து லேயர் வச்சு மூவ் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து ஒரு மாதிரி அதான் மெயின் பிக்சருக்கு எஃபெக்ட் ஆகிற மாதிரி ஆயிடும். அதனால இதுதான் மூவ் டூல். இப்போ நம்ம வந்து மார்க் டூலுக்கு போயிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மார்க் டூல்னா நிறைய பேர் என்னன்னு கேட்டிருப்பீங்க. மார்க் டூல்னா சிம்பிள். இது வந்து ஒரு க்ராப் மாதிரி பண்ணிட்டு இந்த இமேஜே எனக்கு வேணாம் அப்படின்ட்டு நீங்க இதை தூக்கிட்டீங்கன்னா இது போயிடும், அவ்வளவுதான். ஸோ ஓகே, நீங்க கேட்பீங்க ஏன் இங்க வந்து பேக்ரவுண்ட்ல பிளாக் காட்டுது, வேற ஏதாச்சும் கலர் மாற்ற முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு அதுவும் ஆப்ஷன் இருக்கு. இது எந்த கலர் வச்சு பார்க்குதுன்னா நம்மளோட செகண்டரி கலர். இங்க நான் வந்து செகண்டரி கலர் பிளாக்ல வச்சிருக்கேன், அதனால தான் எனக்கு பிளாக் கிடைக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இதை வந்து லைட் ரெட் வச்சுட்டு நான் வந்து ஓகே கொடுத்துட்டேன்னா இங்க ரெட் வந்துருச்சு பாத்தீங்களா? இப்போ நான் மறுபடியும் அன்டூ பண்ணிடுறேன். மறுபடியும் இப்போ அந்த மார்க் டூலுக்கு போயிட்டு நான் மறுபடியும் இதே மாதிரி காப்பி பண்ணிட்டு இப்போ நான் டிராக் பண்ணேன்னா இப்போ பாத்தீங்கன்னா ரெட் கலர் இருக்கு. இது எல்லாமே நம்மளோட செகண்டரி பெயிண்டோட, அதாவது செகண்டரி கலர்ல பேஸ் பண்ணி தான் இருக்கு. நீங்க என்ன கலர் வச்சீங்கனாலும் இங்க பேக்ரவுண்ட்ல அதான் தெரிய போகுது. இந்த மார்க் டூல்ல வெறும் இந்த ரெக்டாங்குலர் மார்க் டூல் மட்டும் இல்லை, இங்க பாருங்க எக்லிப்டிக்கலும் இருக்கு, சிங்கிள் ரோ இருக்கு, சிங்கிள் காலமும் இருக்கு. முதல்ல எக்லிப்டிக்கலுக்கு போயிடலாம். இப்போ எக்லிப்டிக்கல் பாத்தீங்கன்னா கரெக்டா இப்போ எனக்கு இந்த ஃபேஸ் மட்டும் வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கரெக்டா அது ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டு இந்த ஃபேஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு மறுபடியும் நீங்க மூவ் டூல்ல போயிட்டு டிராக் பண்ணீங்கன்னா அது போயிடும். எல்லாம் நீங்க இது சைஸ் கூட சேஞ்ச் பண்ணலாம். இங்க பாத்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் ஸ்மால் ஆயிடும். இங்க மேல டிரான்சிஷன் எஃபெக்ட்ஸ்ல நீங்க நார்மலா என்ன எஃபெக்ட்ஸ் வைக்கணுமோ அதை வச்சுக்கலாம். இப்போதைக்கு நான் இது வேணா வச்சுட்டு நான் வந்து ஆல் செட் கொடுத்துக்கிறேன், கண்ட்ரோல் செட். இப்போ இதுதான் எக்லிப்டிக்கல் டூல். இப்போ சிங்கிள் ரோ டூல் என்னன்னு பார்க்கலாம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரோ என்னன்னு தெரியும். ரோங்கிறது ஒரு மைனஸ் சிம்பிள் மாதிரி அது வரும். இப்போ ரோ கிளிக் பண்ணி நீங்க பாருங்க, ஒரு ரோ இங்க பாருங்க கரெக்டா அது ஒரு லைன் மாதிரி வரும். இப்போ இது என்ன வரும்னா, இப்போ உங்களுக்கு வந்து ஒரு இமேஜினேஷன் இருக்கும்ல, இப்போ வந்து பிக்சருக்கு பின்னாடி வந்து இந்த மாதிரி லைட் தான் இந்த ஒரு டிராயிங் இருக்கும்ல, கோடு அந்த மாதிரி டிராயிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நீங்கள் பண்ணிட்டீங்கல்ல. இப்போ நீங்கள் இந்த மூவ் டூலில் போயிட்டு ஒரு மூவ் பண்ணீங்கன்னா இங்கே வந்து டிக்கா ராங்கன்னு கேட்கும். அந்த ஆப்ஷன்ஸ் தான் செக்கா அன்செக்கான்ட்டு நீங்கள் செக் கொடுத்துட்டீங்கன்னா இங்கே பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு அந்த இது ஓகே கொடுத்துருங்க. இது பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரெட் கலரில் காட்டுது பாருங்க. பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலர்ல காட்ட ஆரம்பிச்சுது. ஏன்னா நான் வந்து கரெக்டா அந்த ரோல ரெட் கலர்ல வச்சுட்டு நான் வந்து செக் கொடுத்துட்டேன். அதனால நீங்க பேக்ரவுண்ட் செக் மாதிரி அந்த ரெட் கலர் வந்துருச்சு. ஒருவேளை உங்களுக்கு பர்டிகுலரான இடத்துல ஏரியால பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க பர்டிகுலரான ஏரியாலையும் பண்ணலாம். அதையும் நான் இப்ப எப்படின்னு சொல்றேன். இந்த பர்டிகுலர் ஏரியால பண்ணணும்னா முதல்ல இது வந்து இது இருக்கக்கூடாது. அதனால இப்ப மறுபடியும் நம்ம அதே டூலுக்கு போயிட்டு இங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்ப எனக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடாது. ஏன்னா நான் ஒரு நாள் கிளிக் பண்ணணும். இப்போ நான் கிளிக் பண்ணிட்டேன்னா இப்போ நான் இங்கே மூவ் டூலில் போயிட்டு இதை மறுபடியும் இப்போ நார்மலாக ஏதாச்சும் இங்கேருந்து ஏதாச்சும் மூவ் பண்ணுற மாதிரி போயிட்டேன்னா அடுத்து நான் இது செக்கான்னு கேட்கும். செக்குன்னு கொடுத்துட்டு பண்ணிட்டீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் ஸ்ட்ரைப்ஸ் வந்துருச்சு. இதுதான் வந்து இதுதான் சிங்கிள் ரோ மார்க் டூல். இப்போ நம்ம சிங்கிள் காலம் மார்க் டூல் பார்த்துடலாம். சிங்கிள் காலம் மார்க் டூல் நீங்கள் பாருங்க, நீங்க ஒரு லைன் போட்டவங்களால ஒரே லைன் தான் போட முடியும். இது எங்க வேணுமோ நீங்க ஒரே ஒரு தடவை பிளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இன்னைக்கு நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு இங்க கரெக்டா இங்க பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதனால என்ன ஆகும்னா இப்போ நீங்க மறுபடியும் நம்ம இந்த நார்மல் டூலுக்கு போயிட்டு இங்க நீங்க என்ன மூவ் கொடுத்தீங்கனாலும் அது ஒரு மாதிரி அந்த பிளரி எஃபெக்ட் அப்படியே அது இழுத்துட்டு போற மாதிரி அந்த எஃபெக்ட் கொடுக்கும். நீங்க எங்க வேணாலும் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இங்க வச்சுனாலும் உங்களுக்கு வந்து இங்கே எடுத்த மாதிரி தான் இருக்கும். அப்படியே ஒரு மாதிரி அது பார்க்கும்போது தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். இது ஒரு வேற எஃபெக்ட் கொடுக்கும். இது நீங்க எவ்வளவு வேணாலும் டிராக் பண்ணிக்கலாம், ஃபுல் பிக்சருக்குமே டிராக் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு எந்த இடம் வேணாம் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்க இது வந்து நீங்க பேக் ஸ்பேஸ் எல்லாம் வேற ஏதாச்சும் கொடுத்துக்கலாம். ஒருவேளை அது கொடுக்க முடியலன்னா சம்டைம்ஸ் இது வந்து கொடுக்காது. டோன்ட் ப்ளே கொடுத்துருங்க வேற ஏதாச்சும் டூல் கிளிக் பண்ணி. அடுத்து மறுபடியும் நீங்க காலம் டூலுக்கு போயிட்டு எனக்கு வந்து இந்த இடத்துல மார்க் பண்ணும் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு நீங்க மறுபடியும் மூவ்ல போயிட்டு ஒன்று இப்படி கிளிக் பண்ணிக்கலாம், இல்லைன்னா
ரிவர்ஸ் வந்து இப்படி கிளிக் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் ஏற்கனவே இங்க பண்ணதுனால இதோட எஃபெக்டே அப்படி இங்க ஃபுல்லா எடுத்துக்கிச்சு. இப்போ இந்த இடத்துல ஒரு இமேஜ் இருக்க மாதிரியே தெரியாது. ஒரு வேளை யாருக்காச்சும் இமேஜ் பிளர் பண்ணி அனுப்பணும்னா நீங்க மத்தவங்க இதை அப்படியே இந்த இடத்த காப்பி பண்ணிட்டு நீங்க அப்படி இப்படி பண்ணிடலாம். இப்போ உள்ள என்ன இருக்கு, இப்போ அந்த உள்ள என்ன இமேஜ் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. இது அப்படியே அமைச்சிங்கன்னா யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. இதுதான் இந்த டூல். இப்போ நம்ம வந்து லாசோ டூலுக்கு போயிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம லாசோ டூல் என்ன பண்ணணும், இப்போ ஏதாச்சும் ஒரு டிராயிங் மாதிரி பண்ணிக்கிறீங்கன்னா கரெக்டாக அதோட க்ளோஸ் அது வந்து எங்கே வைக்கிறீங்களோ அந்த ஆங்கிளில் அதுவே ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிக்கும். இப்போ நீங்கள் மறுபடியும் இங்கே வந்து உங்களுக்கு தெரியும் ஆட் மாஸ்க்னு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது வச்சு நீங்கள் ஆட் மாஸ்க்கை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் எதை இப்போ செலக்ட் பண்ணிருக்கீங்களோ அதை தவிர இது எல்லாமே போயிடும், எல்லாமே பேக்ரவுண்ட் ஆகிடும். பாருங்க, நீங்கள் இதுதான் நான் செலக்ட் பண்ணால் இது மட்டும் இருக்கு. இதை நீங்கள் எங்கே வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம் நார்மலாக. இப்போ நான் இது வந்து மறுபடியும் நார்மல் ஆக்கிக்கிறேன். இப்போ இதே மாதிரி உங்களால லாசோ டூல்ல நிறைய உங்களால ஒரு பெரிய இமேஜ் இப்படி ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்களா. இது வந்து உங்க ஓன் அதான், இது வந்து ஸ்கொயர் அதுன்னு காட்டாது. இது ஃப்ரீ ஹேண்ட்ஸ் மாதிரி நீங்க வந்து எப்படி வேணாலும் ட்ரா பண்ணிக்கலாம். அது வந்து ஆட் மாஸ்க் கொடுத்து அதை போ வைக்கலாம். அந்த மாதிரி உங்களால நிறைய பண்ண முடியும். இந்த லாசோ டூலோட நெக்ஸ்ட் ஃபீச்சர் என்னன்னா பாலிகனல் லாசோ டூல். இதுல பண்ணோம்னா ஒரு ஷேப் மாதிரி தான் இந்த ஸ்டார் வரும்ல, 5 ஷேப்ஸ் ஆர் 6 ஷேப்ஸ் அந்த மாதிரி. இந்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே எப்படியா நீங்க என்ன வேணா போடலாம். இப்படி வேணாலும் எப்படி வேணா போட்டு கடைசியில் இப்படி க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ மாஸ்க் போட்டீங்கன்னா கரெக்டாக அந்த இடம் மட்டும் ஆயிடும். இது வந்து எப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வரணும்னா ஸ்கேல் போட்டால் எப்படி இருக்கும், இப்படி கிளிக் பண்ணி நான் இதை போட்டு கரெக்டாக இங்கே ஆங்கிள் பார்த்து நான் வந்து கரெக்டாக இப்படி ஒரு லைன் போட்டு ஒரு ஸ்கொயர் மட்டும் வேணும் அப்படின்னு நினச்சி நான் இப்படி பண்ணேன்னா எனக்கு ரொம்ப இது ஈஸியாக இருக்கும். இப்போ கரெக்டாக நான் இங்கே போயிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா இதுவே காட்டும் லாக் ஆகிற மாதிரி கொடுத்துட்டீங்க. இந்த இடம் மட்டும் இருக்கு பாருங்க கரெக்டான ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ல. இதுதான் இந்த பாலிகான் லாசோ டூல். சரி, இப்போ நம்ம வந்து மேக்னெட்டிக் லாசோ டூல் பத்தி பார்க்கலாம். மேக்னெட்டிக் லாசோ டூல் என்னன்னா அதுவும் இதே மாதிரி தான். ஆனால் ஒரு கிளிக் பண்ணிட்டு நீங்க எப்படி போயிட்டீங்கன்னா அதுவே ஒரு கரெக்டா இருக்கிற இமேஜை பார்த்து அதுவே ஒரு ஓனா அது வந்து எடுத்துக்கும். கரெக்டாக நீங்கள் எண்டு கொடுத்துட்டீங்கன்னா எண்டு கொடுத்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும், அதுவே எடுத்துக்கும். அதுவே ஒரு மாதிரி அது மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அது வந்து அந்த அப்படிதான் சொல்றாங்க. இந்த மாதிரி அது கரெக்டாக அது எங்கெங்கெல்லாம் இருக்குங்கிறது பர்ஃபெக்டாக பார்த்துட்டு அதுவே ஓனா இங்கே பாருங்க கரெக்டாக எதுனா அப்படியே இந்த மாதிரி லைன்ஸ்லாம் வருது பாருங்க. இதெல்லாம் அதுவே ஓனா பார்க்கறது கரெக்டாக இங்கே லைன்னா கரெக்டாக அப்படியே வருது. அது வந்து டானா பண்ணுது. இப்போ ப்ளே கொடுத்துட்டீங்கன்னா சாரி இப்போ நீங்கள் ஆட் மாஸ்க் லேயர் கொடுத்துட்டீங்கன்னா என்னென்னலாம் பண்ணீங்களோ அது மட்டும் வழக்கம் போல வந்துடும். இப்போ இதை நார்மலாக பண்ணணும்னா இது மறுபடியும் கிளிக் பண்ணிட்டு நீங்களே ஓனா கூட பண்ணிக்கலாம். ஏதாவது கிளிக் பண்ணிட்டு இப்படி பண்ணிட்டு கரெக்டாக இங்கே வந்து ஒரு லாக் கொடுத்தீங்கன்னா போயிடும். இப்போ நான் கொடுத்துட்டு கரெக்டாக இங்கே வந்து ஒரு லாக் அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் தோணலாம்ல, இப்போ வந்து நான் வந்து இது கிளிக் பண்ணிட்டு அப்படியே ட்ராக் பண்ணிட்டே தான் போகணுமா, ட்ராக் பண்ணிட்டு போகிறதுக்கு பதிலாக அப்படியே ஃப்ரீயாக பண்ண முடியாதுன்னு கேட்குறேன். இந்த மேக்னெட்டிக் டூலில் ஃப்ரீயாக பண்ணலாம். இப்போ நான் வந்து கிளிக்கே பண்ணாமல் கூட என்னால் பண்ண முடியுது. கிளிக் பண்ணாலும் என்னால் ட்ராக் பண்ண முடியுது, கிளிக்கே பண்ணலனாலும் பண்ண முடியுது என்னால். அதுதான் இந்த மேக்னெட்டிக் டூல். கரெக்டாக போயிட்டு இங்கே ஒரு லாக் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். இது கரெக்டாக ஒரு மேக்னெட்டிக்ல இது கரெக்டாக எடுத்துக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எதெல்லாம் செலக்ட் பண்ணோம் அது மட்டும் வருது. இதுதான் இந்த மேக்னெட்டிக் லாசோ டூல். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேக்னெட்டிக் லாசோ டூல்லே உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் எங்கேயாச்சும் எக்ஸாம்பிள் இங்கே கிளிக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, அது இப்படி எங்கேயோ இப்படி கொடுத்துட்டீங்க. இப்போ உங்களுக்கு வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு தெரியாது. இது ஸ்டார்ட் பண்ண இடத்துல கிளிக் பண்ணாதான் கரெக்டாக ஸ்டாப் ஆகும். ஒருவேளை நீங்கள் எதை கிளிக் பண்ணீங்கன்னு தெரியாது, இங்கே போனாலும் உங்களுக்கு அந்த லாக் ஆடாது, ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகாது, அப்படியே உங்களுக்கு ட்ராக் பண்ணிட்டு வரும். உங்களுக்கு என்னன்னே தெரியாமல் நீங்கள் மாட்டிட்டு இருக்கும் போது இது எப்படியாச்சும் போனால் போய் ஏன்னா உங்களுக்கு எதுவுமே கிளிக் பண்ண முடியாது. எது கிளிக் பண்ணாலும் அப்படியே இதோட கண்டினியூஷன் தான் வருது. நம்ம டூலும் கிளிக் பண்ண முடியல, எந்த டூலையும் என்னால் கிளிக் பண்ண முடியாது. எது கிளிக் பண்ணால் இதான் கிடையாது. இப்போ உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு, ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க, கன்ஃபியூஷனா இருக்கு அப்படின்னா சிம்பிளா எதுவுமே கிளிக் பண்ணாம எஸ்கேப் கொடுத்தீங்கன்னா எல்லாமே போயிடும். அப்புறம் நீங்க என்ன வேணாலும் மூவ் கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட இதுதான் இதுல இருக்க மேக்னெட்டிக் லாசோ டூல்ல ஒரு டிராபேக்னு சொல்லுவேன். இது வந்து கொஞ்சம் எப்படி இப்போ தெரியாம போயிடுச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க, இதை தெரிஞ்சதுன்னு லாக் பண்ணிக்கலாம், இதை தெரியலன்னா என்ன பண்ணுவீங்க. அதனால இப்போ நான் இதை சொன்னேன். சரி, ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் டூலுக்கு போயிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஃபோர்த் டூல் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா குயிக் செலெக்ஷன் டூல். இந்த குயிக் செலெக்ஷன் டூல் தான் இதில் சூப்பரான விஷயம்னே சொல்வேன். இதுவும் ஒன் ஆஃப் தி பெஸ்ட்னே சொல்வேன். இப்போ நீங்கள் கொஞ்சம் வந்து கேரக்டர் வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் நினைப்பீங்கல்ல எனக்கு வந்து தான் இந்த கேரக்டர் வேணும் ஆனால் இந்த பேக்ரவுண்ட் வேணாம் அப்படின்னு நினைப்பீங்க. ஒருவேளை இந்த கேரக்டர் மட்டும் வேணும்னா கரெக்டாக இதுவும் அதே மாதிரி தான் லாசோ டூலில் பண்ண மாதிரி தான் கரெக்டாக ஒரு செலெக்ஷன் மாதிரி இதுவே ஆட் ஆகிக்கும். நீங்க வந்து கரெக்டா எந்த மிஸ்டேக்கும் பண்ணாம இதை அப்படியே அழகா அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டே போகணும். இது வந்து நீங்க குட்டி பண்ணி பெருசு பண்ணி இது வந்து என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்க ஸ்மால் பண்ணிட்டு இப்படி கிளிக் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இதுவே நீங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இது கொஞ்சம் ஸ்பீட் பண்றேன்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் நடுவில் இன்பிட்வீனில் சொல்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வெளில எங்கேயாச்சும் ப்ளஸ் பண்ணிட்டீங்கன்னா அது எப்படி பண்ணணும்னா நீங்கள் மேலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மைனஸ்ன்னு இருக்கும். நீங்கள் ஆட் பண்ணதையும் நீங்கள் வந்து மைனஸ் பண்ணிக்கலாம். இதை வச்சு நீங்கள் இப்படி தேய்ச்சிங்கன்னா அது பாருங்கள், அது வந்து மைனஸ் ஆகிடுச்சு பாருங்கள். எதனால இது நீங்கள் வந்து மைன்யூட்டாக நீங்கள் வந்து கரெக்டாக எட்ஜஸ்லாம் வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து ஓரளவுக்கு இங்கே இந்த பார்த்தீங்கன்னா நான் வந்து ஓரளவுக்கு இங்கே வந்து சில கரெக்ஷன்ஸ்லாம் பண்ணி நான் சில எட்ஜஸ்லாம் பண்ணி இதை வந்து டோட்டலாக ஓரளவு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ வந்து எனக்கு இந்த கேரக்டர் மட்டும் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் இங்கே வாங்க, இப்போ நான் இந்த ஆட் மாஸ்க்கு கொடுத்தேன்னா பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்ட் எல்லாமே போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் எல்லாமே போயிடுச்சு, இருக்கிற கேரக்டர்ஸ் தான் இருக்குது. இங்கே சில மைன்யூட் எரர்ஸ் மாதிரி தெரியும். இதெல்லாம் வந்து நான் ஒழுங்காக பண்ணலை, நான் வந்து டக்குன்னு பண்ணிட்டேன் இப்போதைக்கு டெம்பரரியா. இப்போ நீங்க வந்து நார்மலா இந்த டூலை எடுத்து வேற எதுக்காச்சும் மூவ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இப்போ ஏதாச்சும் ஒரு இமேஜ் எடுக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு ஏதாச்சும் ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் இங்க பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு பிளாக் கலர், ஒரு வந்து கிளாசி பிளாக்கோட கலரை நான் வந்து இங்க இம்போர்ட் பண்ணிருக்கேன். இப்போ இது வந்து பேக்ரவுண்டா வைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதுக்கு பின்னாடி இங்க பாருங்க, இப்போ நீங்க வந்து இது கிளியரா இது வந்து நல்லா டிராக் பண்ணி வச்சுக்கணும். இதோட ஹைட்டுக்கு ஃபுல்லாக இவ்வளோ ஹைட்டுக்கு ட்ராக் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து இதை வந்து எதுவுமே பண்ண தேவையில்ல. ட்ராக் பண்ணிவிட்டு முதல்ல இதை வந்து அன்சூம் பண்ணிக்கணும். முதல்ல இது வந்து டிக் கொடுத்துருங்க. அடுத்து நான் வந்து போன வருஷம் இதுலேயும் ஜூம் அன்சூம் ஆப்ஷன் இருக்குது. அதை வந்து யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபுல்லாக பேக்ரவுண்ட் ஃபுல்லாக இந்த மாதிரி முதல்ல பண்ணிவிடுங்க. இது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியராக தெரியும். இப்போ வந்து நீங்கள் டிக் கொடுத்துட்டு பிறகு இப்போ உங்களுக்கு வந்து இதுதான் தெரியுது, ஆனால் உங்களுக்கு பேக்ரவுண்டுக்கு முக்கியமான கேரக்டர் தெரியல அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து மூவ் பண்ற மாதிரி தான் இருக்கு. நீங்க நினைச்சு இது வந்து மூவ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது ஃப்ரண்ட்ல இருக்க மாதிரி இருக்கு. இதான் நீங்க இதை முன்னாடி கொண்டு போயிட்டீங்கன்னா இதான் பேக்வேர்ட்ல இருக்கிறது ஃப்ரண்ட் ஆயிடும். இப்போ மறுபடியும் இது பின்னாடி கொண்டு போவீங்கன்னா இது மறுபடியும் பேக்வேர்டுக்கு வந்துடும். இதுதான் ரெண்டோட டிஃபரன்ஸ். இப்போ நீங்க பண்ணிட்டீங்கன்னா இங்க பாருங்க பேக்ரவுண்ட்ல இப்போ இதுக்கு முன்னாடி என்ன இருந்ததுன்னா இந்த ரியல் இமேஜோட பேக்ரவுண்ட் இருந்தது, அந்த சம் சிட்டிஸ் இருக்க மாதிரி. ஆனா இப்போ அதெல்லாம் போயிட்டு இங்க பாருங்க நான் வச்சு இந்த கிளாசி பிளாக் கலர் வந்திருக்கு. இதோட ஹைட்டையும் நீங்க பண்ணிக்கலாம், இல்லை இது எங்க வேணாலும் இப்படி இருக்க வைக்கலாம். இது வந்து உங்க இஷ்டம் தான். இதுமாதிரி கொடுத்துட்டீங்கன்னா இது ஒரு பேக்ரவுண்ட் இது மாதிரி ஆயிடும். ஸோ இதுதான் நம்மளோட குவிக் செலக்ஷன் டூல். இப்போ இந்த குவிக் செலக்ஷன் டூலயே உங்களுக்கு மேஜிக் வேண்ட் டூல் இருக்கும். முதல்ல நான் இருக்கிறது எல்லாத்தையும் நான் முதல்ல வந்து அன்டூ பண்ணிக்கிறேன். ஏன்னா அன்டூ பண்ணலன்னா அது ஒர்க் செய்யாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நான் இங்கே வந்து சொன்ன மாதிரி இப்போ நான் அன்டூ பண்ணிட்டேன். இப்போ நான் இருக்கிறது எல்லாத்தையும் முதல்ல ஃபுல்லாக வச்சுட்டு முதல்ல மைனஸ் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் மைனஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இப்போ எதுவும் வேணாம்ல. இப்போ நான் வந்து மேஜிக் வேண்ட் டூல் பற்றி சொல்ல போகிறேன். நான் இப்போ குவிக் செலக்ஷன் டூல் பற்றி சொல்ல போகிறதில்ல. அப்போ சொல்ல வேணாம்னா இப்போ குவிக் செலக்ஷன் டூல் நான் வந்து அது இருக்கிற எல்லா அந்த எஃபெக்ட்ஸையும் நான் வந்து இப்போ ரப் பண்ணிடுறேன். இப்போ இது நார்மல் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து மேஜிக் வேண்ட் டூல் எடுத்துக்கணும். இந்த மேஜிக் வேண்ட் டூல் என்ன பண்ணணும், இப்போ இங்கே கிளிக் பண்ணுங்க. கரெக்டாக அந்த டெக்ஸ்டர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டெக்ஸ்டருக்கு ஏற்ற மாதிரி ஒரே கிளிக் தான். இப்போ நீங்கள் ட்ராக் பண்ணிட்டு போனீங்கன்னா எதுவுமே பண்ணாது. பாருங்க ஒரு கிளிக் கரெக்டாக அதுவே எடுத்துக்கும். இப்போ கிளிக் பண்ணீங்கன்னா கரெக்டாக அந்த இமேஜ் மட்டும் நான் உங்களுக்கு வந்து இன்னும் கிளியராக காட்ட போகிறேன். இங்கே பாருங்க உங்களுக்கு கிளியராக தெரியுதா, அந்த ஸ்பைடரில் அந்த நடுவில் இருக்க அந்த ஆப்ஜெக்ட் மட்டும் அப்படியே போயிருக்கு. இப்போ நான் இங்கே மேஜிக் வேண்ட் டூல் மறுபடியும் எடுத்துக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த ஐ கிளிக் பண்ணுறேன். இங்க ஐ வந்து நிறைய இது வந்து ஒன்னும் நீங்க ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா குட்டி குட்டி டெக்ஸ்டர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதனால அது வந்து இப்படி எடுத்துக்குது. இப்போ எக்ஸாம்பிள் அதே ஸ்பைடர் வச்சு நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இந்த பாருங்க இந்த ஸ்பைடர் ஒரே கிளிக் தான், மொத்தமா அந்த ஸ்பைடர் மொத்தமா வந்துச்சு பாருங்க. இப்போ நான் இங்க கிளிக் பண்றேன்னா அந்த டெக்ஸ்டர் பாருங்க, அந்த ஒரு குட்டி குட்டி டெக்ஸ்டர்ஸுமே அங்க அப்படியே அந்த ஆப்ஷன்ஸ் மாதிரி தெரிஞ்சு. இப்போ நீங்க கொடுத்துட்டீங்கன்னா கரெக்டா இது எப்படி இருந்ததோ அது அப்படியே ஒரு ரியலிஸ்டிக் ஃபீல் டெக்ஸ்டர்ஸ் மாதிரி கொடுக்கும். ஆனா இது அவ்வளோ நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகாது, ஏன்னா இது ஒரு மாதிரி இருக்கு, அது வந்து கொஞ்சம் பேடா இருக்கும். பாருங்க இது கிளிக் பண்ணி இந்த மாதிரி டெக்ஸ்டர்ஸ்லாம் எங்க இருக்கோ அது மொத்தமா அது போயிட்டு கேப்சர் பண்ணிக்குது. இங்க பாருங்க இந்த மாதிரி டெக்ஸ்டர்ஸ் இங்க ஒன்னே ஒன்றா இருக்கு, அந்த மாதிரி இதுவே ஒரு கேப்சர் மாதிரி பண்ணிக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் தான் நான் வந்து 6 டூல் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் நினச்சேன். ஆனால் வீடியோ ரொம்ப லாங்காக போகிறதுனால நான் 4 டூல் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஓகே, இந்த பார்ட் 1ல் ஃபஸ்ட்டு 4 இவ்வளோ பெருசாக போயிருக்குங்கிறது தெரியும். நான் அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு வேலை இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. நான் வந்து உங்களுக்கு பிளேலிஸ்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் இன்ட்ரடக்ஷன் வீடியோ பார்த்து இங்கே வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் அப்டேட்ஸோட நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.